இரவில் பாம்பாக மாறும் மனைவி. இந்த நியூஸை காலைல பார்த்ததுலேருந்து எனக்கு சிரிப்பு தாங்கவே முடியல. என்னன்னா, உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தோட ஒய்ஃப் வந்து நைட் ஆனால் பாம்பாக மாறிடுறாங்களாம். அதுவும் 2 தடவை அவர் கடிக்க வந்திருக்காங்க. அவர் எப்படி தப்பிச்சிட்டாராம் இப்படின்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் போயிருக்கு. எனக்கு இதை பார்த்ததுலேருந்து 2 கொஸ்டின் தான் மண்டைகளை ஓடிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த நாகினி சீரியலு, இந்த மாதிரி பெண்கள் வந்து பாம்பாக மாறுறன்னு சொல்கிற கட்டுக்கதை, இது எல்லாமே முக்காவாசியில் அதிகபட்சம் பெண்கள் தான் மாறுறாங்க. ஆண்கள் யாரும் மாறுறதில்லை. இந்த பழி வாங்குறது, பெண் வந்து அந்த பாம்பாக மாறுறது, இது எல்லாமே டேரக்டரோட வேலை தான். இந்த டேரக்டருக்கு ஏன் இவ்வளோ வன்மன்னு எனக்கு தெரியல. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இவங்க வந்து இரவில் பாம்பாக மாறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, ஒருவேளை அது இரவாடி பாம்பாக இருக்குமோ? என் பகலில் மாறலாம்ல? மாற முடிவாச்சு, அது எப்போ மாறினா என்ன? இது ஒன்று, இது 2 தான். சரி, மேட்டருக்கு வருவோம். இந்த ஹஸ்பண்டுக்கு அவங்க ஒய்ஃப் வந்து பாம்பாக மாறுறாங்க, ஒரு இது பிரம்மை வந்திருக்கு. இந்த பிரம்மைக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் மூட நம்பிக்கைக்கு பஞ்சமே கிடையாது. கொரோனாவோட ஸ்பீடாக பரவும் மூட நம்பிக்கைகள். இப்போ இருந்து இப்போ வரைக்கும் பாம்பை பற்றியான பயத்தின் மீது காரணமாக அதிகபட்சமான மூட நம்பிக்கை இருக்குது. 2வது என்ன பார்த்தோம்னா, சீரியல், இந்த நாகினி சீரியல் வந்துச்சுல, அந்த சீரியல் மூலமாக மேபி இவர் வந்து அந்த நாகினி சீரியலில் ஒரு வெறி கொண்ட ரசிகராக இருக்கலாம். ஆனால் பார்த்து அதை அப்படியே கொண்டு வந்து அந்த ஒய்ஃப் மேலே வச்சிருக்கலாம். ஏன்னா நம்ம தான் படத்தில் எது வந்தாலும் நிஜம் நம்பி அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்ல. ஹீரோ பண்ணால் அதை நம்மளும் பண்ணுறது, டைலாக் பேசுறது, மேபி இதை அப்படியே கொண்டு வந்து அந்த ஒய்ஃப் மேலே வச்சனால அந்த மாதிரி தோற்றம் அளிக்கும். இந்த லியோ படத்தில் வந்து த்ரிஷா வந்து விஜயை பார்ப்பாங்க, விஜய் டக்குன்னு உடனே ரவுடியாக மாறுவார்ல, அந்த மாதிரி ஒரு தோற்றமாக இருந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, ஒருவேளை ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பாம்பை ரொம்ப கிட்ட பார்த்துருப்பாரு, அந்த பயமாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நான் பாம்பு படத்தை பார்த்து தூங்கினோன்னா நைட்டு பாம்பு கனவாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி காரணமாக கூட இந்த மாதிரி தோற்றம் அளிக்க தக்கன இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து மற்ற விலங்காக மாறுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, மாறவும் முடியாது. ஏன் மூடநம்பிக்கை நமக்கு இவ்வளோ இருக்குது? அதுவும் பாம்பு விலங்குகள் மீது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சினிமா தான். நம்ம சினிமாவை அப்படியே உண்மை நம்பி எல்லாமே பண்ணுவோமே. நம்ம அதுலேயும் முக்கியமாக ரோல் பண்ணுறது யாருன்னா, நம்ம வெளிநாட்டு படங்கள், ஹாலிவுட். நம்ம தூக்கி வச்சு பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் அவன் தான் நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் வேம்பேராக மாறும், வௌவாலாக மாறுவான், திடீர்னு நரியாக மாறுவான், பெண் வந்து பாம்பாக மாறும். சில இதெல்லாம் என்ன ஜந்துனே தெரியாது, குழப்பி எடுத்து எல்லாமே மாறும். இப்போ கூட அனகொண்டான்னு படம் வரப்போகுது. அந்த படத்தில் எப்படியும் அந்த அனகொண்டா வேகமாக தான் விறுவிறும் பறக்கும், மனுஷனை முழுங்கும், கக்கும். எப்படி ஒரு 30 அடிக்கு பாம்பை வளர்த்து விட்டுருப்பான், 30-40 அடிக்கு பாம்பை வளர்த்து நல்லா இவ்வளோ பெருசு காட்டுவான். அதே மக்கள் நம்ப தான் போகிறாங்க. அதனால் இந்த மாதிரி நெகட்டிவாக காட்டுற பாம்பு படத்தையோ இல்லை அனிமல் படத்தை எதையுமே தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு மூட நம்பிக்கையை உடச்சி விட்டுருங்க.